இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி இங்கே வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சிக்குது. ஏஞ்சி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கண்ணை வச்சு ஒரு ஷேடோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போகுது. இதை பார்த்து இந்த பொண்ணுமே வந்து பார்த்தீங்கன்னா அது பின் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா போகுது. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு எங்கேயும் வந்து போயிட்டு இதை பார்த்து இந்த பொண்ணு வந்து செம டென்ஷன் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது பின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா போறாப்ல போனது என்ன பண்ணுது அப்படின்னாக்கா கிச்சனில் இருக்கிற ஒரு கபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னா போய் பூந்துக்குது. இந்த பொண்ணு என்ன பண்ணுது அப்படின்னாக்கா ஒரு கத்தியை வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து போட்டு தரணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கபோர்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீமன் வந்து பார்த்தீங்கன்னா காணும். ஐ மீன் அந்த ஷேடோ வந்து பார்த்தீங்கன்னா காணும். சரி சொல்லிட்டு பார்த்தா வேற ஒரு கபோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வருது. வந்தது என்ன பண்ணுது அங்க வந்து வேற எதுக்கு பார்த்தீங்கன்னா ஓடுது. இந்த பொண்ணுமே வந்து பார்த்தோம்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா துரத்திக்கிட்டே வந்து போறாப்ல. அப்படி துரத்திக்கிட்டு போயிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்து சாமியா வந்து ஷாக் ஆகுது. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஷேடோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்டே ப்ராசஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்து கொலை பண்ணது பார்த்தீங்கன்னா வராப்ல. ஸோ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம்லாம் சேர்த்துருது. இந்த கட் பண்ணாங்க இந்த பொண்ணை தான் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. இந்த பொண்ணு கையில் வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஐ மீன் அவங்க ஹஸ்பண்டோட வாயில் இருந்துச்சு அந்த கண்ணு தான் போடுதுன்னு நினைச்சாக்கா அதான் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா செம டியூஸ்ட் வந்து தராங்க. என்ன வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு தூக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்டோட கண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா குத்தி வந்து எடுத்துட்டாப்புல.